ஹாஸ்டலில் மூளையில் என் வயசு கூட இருக்கிற எத்தனையோ பேர் என் ஹாஸ்டலில் படித்தாங்க. முடிச்சோடனே ஓடி வந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து, அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே இயேசுவே. அப்பெல்லாம் இந்த லவ்வை வாங்குறதுக்கு 2.5 லட்சம் கேட்டாங்க என்கிட்ட. ட்ரேடிங் பிசாசு. 2.5 லட்சம் சம்பளம் வந்துருன்னாங்க. நோ, உம்மை நேஸ். எனக்கு அப்ப தெரியாது 2.5 லட்சம் சம்பளம்னா எவ்வளோ காசுன்னு தெரியல. அந்த காசு தேவை தான் எனக்கு, என் குடும்பத்துக்கு தேவை. ஏன்னா ஒரே ஒரு 1000மோ என்னமோ வச்சுப்பேன் கையில். என் சம்பளம் முழுசு அம்மா கிட்ட அனுப்பிச்சிடும். அவ்வளோ தேவை எங்கள் வீட்டில். 2.5 lakhsன்றது எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கும், அதுவும் அப்பா இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற என்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு 2.5 lakhsன்றது வேற லெவல் மணி. பட் ஆண்டவர் என்கிட்ட வந்து சொன்னார், நோ, நீ என் ஊழியத்துக்கு வரணும்னு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதுக்காக எனக்கு முன்னாடி 2 லட்சம் ஒன்றுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை சிஎம்சியில் வேலை செய்யணும்னு, படிக்கணும்னு ஆசை. சிஎம்சிக்கு வேலை எனக்கு தானாக வருது. கம், உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, வா. அங்கே போனால் இன்னும் நீ நல்லா ஊழியம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை போகாத, இந்த இடத்துல தான் உனக்குரிய வேலையை வச்சுருக்கேன். நான் ஆண்டர்கிட்ட அங்கே ஆங்கிட்ட போய் என் ஆசை உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சப்பட்டு தான் ஆசையெல்லாம் அல்வா மாதிரி முன்னாடி வந்து நிற்குது. ஆமென். இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிளில். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். ஐயா, அந்த அன்பு, இயேசுவின் அன்புல நான் திருப்தி அடைஞ்சா தேன் கூடு, தேன் வந்தாலும் மிதிப்பான். யார் தெரியுமா? பார்த்த உடனே சிங்கத்தினுடைய கூடுக்குள்ள இருக்கிற தேனை போய் நக்கி சாப்பிட்ற சிம்சோன். ஏன் தெரியுமா? அவன்கிட்ட அனாயிண்டிங் இருந்துச்சு, பவர் இருந்துச்சு. அவன்கிட்ட ஒண்ணு இல்லைங்க, லவ். சொல்லுங்க இப்ப கை உயர்த்தி, நான் சிம்சோனா இருக்கேன்னா பரவாயில்லப்பா. விழுந்துருவோம். பவரை மட்டும் ஃபாலோ பண்ணா we will fall.